எங்க வீட்டு செல்லக்குட்டி இப்போ தான் பொறந்தாரு. அதுக்குள்ள 40த் டே ஃபங்ஷனே வந்துருச்சு. 40த் டே ஃபங்ஷன்னாக்கா பெருசா கிராண்டா பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ரொட்டி, பாச்சோரெல்லாம் செஞ்சு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ 10 பீப்பிள் ஆஃப் கேதரிங் தான். ஸோ அதனால சிம்பிளான ஒரு சாரி எடுத்து வேர் பண்ணிக்கிட்டேன். சூப்பரா காலையில ஒர்க் எல்லாம் முடிச்சு ரெடியாகி கிளம்பியாச்சு. நேரா போயிட்டு பேபியெல்லாம் பார்த்துட்டு, அன்னைக்கு லஞ்ச் வந்துட்டு அங்க தான் 5 கறி சோறு தான் செஞ்சிருந்தாங்க. தாளிச்சோறு, தால்ச்சா, மட்டன் கறி, அப்புறம் சிக்கன் வெள்ள குருமா, பச்சடி அண்ட் தென் சீனி தோவை எல்லாமே இருந்துச்சு களியாலேருந்து. ஸோ எல்லாமே சூப்பரா வந்து லஞ்ச் வந்து முடித்தோம். அண்ட் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானும் அம்மாவும் சேம் சாரீ வந்து கட்டியிருந்தோம். கலர் தான் வேறு, பட் சேம் பேட்டர்ன் தான் அது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 2 பேரும் ட்வின்னிங் பண்ணியிருந்தோம். அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மருதானிக் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஃபர்வின் ஹெனா ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ இவங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். இது வந்து செகண்ட் டைம். இவங்களோட அச்சு வந்துட்டு ரொம்பவே சூப்பராக விழுகும். ஆக்சுவலி மற்ற ஹென்னா ஸ்டென்சில்ஸை விட இந்த மருதாணி அச்சு வந்து பார்த்தோன்னாக்கா ரொம்பவே பார்த்து பார்த்து பண்ணணும். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக அச்சு அந்த டிசைன் எல்லாமே விழுகும், இல்லைனா ரொம்ப கொலாப்ஸ் ஆகிடும். அதில் வந்து கண்டிப்பாக நான் அவங்க எதாவது ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேபி வந்து இன்றைக்கி அத்தா வீட்டுக்கு போகிறாங்க. 43 முடிச்சுட்டு அத்தா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நாள் அங்கே ஸ்டே பண்ணுவாங்க. ஃபைஸுமே ரொம்ப ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டடாக இருந்தார். ஒரு திடீர்னு தசீம் பார்க்கும்போது அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். அன்றைக்கி ஸ்கூல் வந்து கட் ஆஃப் பண்ணியாச்சு.